இந்த சாயங்கால பொழுதிலும் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய திருவார்த்தையை தியானிக்கும்படியாக நீர் எங்களை ஆயத்தப்படுத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இருதயங்கள் உமக்கு நேராக திரும்பட்டும் ஆண்டவரே. எங்கள் சிந்தனை உமக்கு நேராக பக்குவப்படுவதாக. உம்முடைய வார்த்தை அல்லவா, அது ஆவியானதல்லவா, அது ஜீவன் உள்ளதல்லவா, எங்களோடு பேசுவீராக. உம்முடைய சிலுவையை தியானிக்கிற நாங்கள் எங்கள் வாழ்விலே எவைகளை செய்ய வேண்டுமோ அவைகளை செய்யும்படியாக வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் சொன்ன வார்த்தை பிரகாரம் தேசத்திலே விதைக்கப்படுகிற வார்த்தையானது கம்பீரமான அறுவடையை காணும்படியாய் கிருபைதான் உம்முடைய பிள்ளைகளை வாழ்வு செழிக்கும் ஆண்டவரே. நாங்கள் சிலுவை சுமந்து கொண்டு திரைவது நமக்கு சுத்தமல்ல, எங்களுக்கு விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். வசனத்தை பொறுக்கி கூட நினைக்கிற இந்த சத்துருவுக்கும் அதிகாரம் கொடாதிருப்பீராக. கர்த்தாவே, இந்த செய்தியை கர்த்தாவே யூடியூப் வழியாக பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தரை அங்கீகரிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமரலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த நாளிலே உண்டாவதாக. இந்த சிலுவை தியானத்தின் நாட்களாக இந்த வாரத்திலே இந்த மாதத்தின் கடைசி வியாழக்கிழமையிலே நாம் கூடி வரும்படியாய் ஆண்டவர் நமக்கு தந்த சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்றைக்கு நம்முடைய புது வருட ஆராதனை திறந்தது போல் இருந்தது. 2 மாதங்கள் கடந்து விட்டது. ஒரு மனிதனுடைய வாழ்விலே 6 முக்கிய பாகமாக ஒரு மனிதனை பிரிப்போம் என்று சொன்னால் அவனுடைய தலைப்பகுதி 2 அடி, அதாவது 6ஆக பங்கு வைத்தால் அவனுடைய தலை 2 பங்கு. இந்த வருடத்திலே 6இல் 1 பங்கை நாம் கடந்து விட்டோம். நாம் தலைப்பகுதி எதற்காக? தலை என்று சொன்னால் என்ன? அது ஒரு திட்டத்தை உருவாக்கி அந்த வருடம் முழுவதும் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றும்படியான திட்டத்தை வழங்கக்கூடிய மாதம். இந்த 2 மாதங்கள் நிறைவு செய்யப்பட்டு விட்டது. 3வது மாதத்திலிருந்து நாம் வேலை செய்யும்படியாக ஆண்டவர் ஒருக்குகிறார். எனவே இந்த சிலுவை தியானத்தின் நாளை இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். இந்த செய்தித்தாளின் தலையங்கத்திலே மிக முக்கியமாக என்னை வேதனைப்படுத்தின ஒரு சம்பவம் என்னவென்று சொன்ன, நல்ல கொட்டை எழுத்திலே போட்டிருக்கிறார்கள். ஒரு டிரைவர் தலையிலே கல்லெறிந்து கொலை செய்யப்பட்டார். ஒரு டிரைவர் தலையிலே கல்லெறிந்து கொலை செய்யப்பட்டார். காலை நேரத்திலே தன்னுடைய குடும்பத்தை விட்டு வேலைக்கு போன மனிதன் திரும்ப வரவில்லை. காரணம் என்ன? தேசம் பாவத்துக்குள்ளே, அக்கிரமத்துக்குள்ளே சிக்கி
தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லாதபடி இன்றைய அரசாங்கமானது, நம்முடைய ஆட்சி முறைகளானது கேவலமாய் போய்கொண்டிருக்கிறது. கொலை செய்கிறவன் 2-3 மாதங்களிலே தன்னுடைய ஜாமீனை பெற்றுவிட்டு சுதந்திரமாக உலாவுகிறதை நாம் அடிக்கடி காண்கிறோம். கொலைகாரர்கள் கொலை செய்துவிட்டு தப்பி விடுகிறார்கள். ஆனால் கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பம் என்ன செய்யும்? ஒரு மனிதன் இதை போலதான் சமீப காலத்தில் ஒரு வருடத்துக்கு முன்பாக நினைக்கிறேன், அவன் நல்ல மனிதன் ஒரு ஆலயத்திலே கொலை செய்யப்பட்டான். தேசத்திலே அக்கிரமம் மிகுந்து கிடக்கிறது. ஆனால் கொலை செய்தவன் 3 மாதத்துக்கு அப்பாக வெளியே வந்து விட்டார்கள். வெளியே சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் 2 பெண் பிள்ளைகள். தகப்பன் எப்பொழுது வருவான் என்று ஒவ்வொரு நாளும் பார்த்துக் கொண்டிருந்த 2 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் நிற்கதியாக அப்பா என்று அழைப்பதற்கு உரிமையற்றவர்களாக இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார். உலகத்திலே 1000 பொருட்கள் இருக்கலாம், லட்சக்கணக்காய் கோடிக்கணக்காய் சம்பாதித்து வைத்திருந்தார். ஒரு பெண் பிள்ளைக்கு தகப்பனை தவிர உலகமே இல்லை. ஒரு பெண் பிள்ளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது தகப்பன் மேல் உயிரையே வைத்திருக்கும். அந்த தகப்பனை 13 வயதிலே சாக கொடுத்து இந்த தேசத்திலே அக்கிரமம் மிகுந்து கிடக்கிறது என்பதை ஒரு ஆலயத்திலே கொலை நடந்தது. ஏன்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜனங்கள் சிலுவை சுமப்பதற்கு ஆயத்தமாக இல்லை. என்ன நடந்தது? ஒருவேளை அந்த மனிதனுடைய செயல்பாடுகள் ஒருவேளை வேதனைப்படுத்துகிறதாக இருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த மனிதனுடைய செயல்பாடுகள் அந்த மனிதனை ஒருவேளை நிமிர்ந்து நிற்க முடியாதபடி செய்திருக்கலாம். ஆனால் செய்ய வேண்டியது என்ன? சிலுவை சுமப்பதற்கு போதகனுக்கும் என்ன இல்லை? அவனுக்கு போதகனுக்கு கூட இந்த தேசத்தை நல்வழிப்படுத்துகிற ஒரு தந்தை என்று சொல்லக்கூடியவனுக்கு என்ன இல்லை? அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய, சிலுவை சுமக்கக்கூடிய அளவில் அவனுடைய சிந்தனையில ஒன்றும் இல்லை. நான் இன்றைக்கு இந்த வாகனத்தில் வரும்போது அழுது கொண்டே வந்தேன். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு பேப்பரும் அதில் போடப்பட்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் தலையங்கத்துல போட்டு வைத்திருக்கிறார்கள். எப்படி? ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டான், அவன் செத்து போனான். இப்பொழுது கொலை செய்தவன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் வேதனையோடு, அந்த ஒருவேளை கோபத்தோடு அதை செய்து விட்டான். செத்து போன பின்பாக அவன் நினைத்திருக்க மாட்டான், நான் எதையாவது செய்து விட வேண்டும், கல்லை எடுத்து எறிந்திருப்பான். அவன் செத்து போனான். இப்பொழுது அவனுக்குள்ளே என்ன நினைத்திருப்பான் தெரியுமா? கொஞ்சம் பொறுமையா இருந்தேன் இல்லையே, கொஞ்சம் பொறுமையா இருந்தேன் இல்லையே. 2 குடும்பங்கள் இப்பொழுது நடுத்தருவுக்கு வந்து விட்டது. எறிந்தவன் வீட்டில் இருக்க முடியுமா? அவன் சிறைச்சாலைக்குள்ளே அவன் அரசு பண்ணப்படி போகப்படுவான். செத்து போன குடும்பம் அழுது கொண்டு கிடக்கிறது. நாளைக்கு கண்பிடிக்கும் போது என் பிள்ளைகளுக்கு அப்பன் என்று சொல்வதற்கு யாரும் இல்லை. என் பிள்ளைகள் சொல்லுகிறது, இன்றைக்கு காலையில் எனக்கு பிஸ்கட் வாங்கி எனக்கு சாப்பாட்டை தந்து என்னை பள்ளிக்கு அனுப்பினேன் அப்பா, இன்று சாயங்காலத்திலே வீட்டுக்கு வரவில்லை. எப்படி இருக்கும் நிலைமை? பரிதாபமாக போகிறது. சிலுவை சுமப்பதற்கு ஒரு மனிதனுக்கும் விருப்பம் இல்லை. கிறிஸ்தவ உலகத்திலும் இல்லை. எல்லா இடங்களிலும் இந்த நாட்களிலே சிலுவையை தியானிக்கிற நாம், கிறிஸ்தவர்களாய நாம் சிலுவை சுமக்கிறோமா என்பதை தேடி பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய சபைக்கு எழுதும் போது அங்கே சாதாரணமாக எழுதவில்லை. அந்த வார்த்தைக்குள்ளே நீங்க போக வேண்டும் என்று சொன்னார். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுடைய காட்சியை நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த செய்தியை நான் கொடுக்க வேண்டும் என்று விரும்பின போது இன்றைக்கு வித்தியாசமான ஒரு செய்தி ஆண்டவர் கொடுத்தார். என்ன செய்தி தெரியுமா? சிலுவையிலே அறையப்பட்ட 3 ஆணிகள். 3 ஆணிகள் சிலுவையிலே அறையப்பட்டது. இயேசு சிலுவையிலே அறையப்பட்டதற்கு ஒப்புக்கொடுப்போடு 3 ஆணிகள் சிலுவையிலே அறையப்பட்டது. எப்படி? இடது கையிலே ஒரு ஆணி, வலது கையிலே ஒரு ஆணி, கால்களிலே ஒரு ஆணி. 3 ஆணிகளும் 4 காயங்களை உருவாக்கினது. இந்த சிலுவை பாடு என்று சொன்னால் என்ன? 3 ஆணிகளிலே இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். இயேசு யார்? அண்ட சராசரங்களை படைத்தவர், அகிலத்தை ஆளுகை செய்ய வல்லமை உள்ளவர், பிசாசின் கிரியைகளை அழித்து
சொன்னதையாவது கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி போன ஆண்டவர் அதிகாரம் முழுவதையும் கையில் வைத்திருந்தார். ஆனால் 3 ஆணிகளிலே தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஆணி எவ்வளவு போல இருக்கும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் அவர் மேல் அறையப்பட்ட ஆணியை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை சொல்லுகிறார்கள், இயேசு கையில் அறையப்பட்ட ஆணி ஒருவேளை ஒரு 32 இன்ச்சு நீளம், ஒரு அடி நீளம் இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரே அடியாக அந்த ஆணி இறங்கினதா? இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அறைந்தார்கள். முதலாவதாக அந்த ஆணியின் கூர்மனையானது இயேசுடைய கையின் மேல் முதலாவது வைக்கப்படுகிறது. ஒரு கையில் வைக்கப்படும் போது போர் சேவகர்கள் அவருடைய காலை பத்திரமாக பிடிக்கிறார்கள். ஒருவன் வலது கையை பிடிக்கிறான், வலது கையை முழுவதுமாக பிடித்து வைக்கிறார்கள். இடது கையை முழுவதுமாக பிடித்து வைத்து காலையும் சரியாக பிடித்து வைத்து விட்டு இயேசுவின் மேல் ஆணி அறையப்பட்டது. முதலாவதாக ஆணி சொல்லுகிறது, ஓ பாதகர்களே, ஏன் என்னை இந்த குற்றமற்றவன் மேல் அறைகிறீர்கள்? நீங்கள் கூர்முனைப்படுத்திய ஆணி எதற்கு பயன்படுகிறது? ஒரு நல்ல மனிதனை அறையும்படியாக பயன்படுகிறதோ என்று அந்த ஆணி கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தது. முடிவென்ன தெரியுமா? ஆணியின் முனையிலே இரத்தம் பீரிட்டு அந்த ஆணி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தது. இயேசு இரத்தத்தை கண்ணீராக அந்த ஆணி சொன்னதை நான் பார்க்க முடியும். இந்த நாளிலே திருச்சபையே, ஆண்டவருடைய கையில் அறையப்பட்ட ஆணி அவர் இடது கையிலே அறையப்பட்டது. இதற்காக தெரியுமா? இடது கை என்று சொன்னால் என்ன? ஒரு மனிதனை அரவணைக்க போகும்போது முதலாவது எந்த கை போகும்? ஒரு மனிதனை தாங்குவதற்கு முதலாவது போகிற கை இடது கை. வாமான மகனே என்று சொல்லுவதற்கு முதலாவது ஒரு தாயும் சரி தகப்பனும் சரி நீட்டுகிற முதல் கை எதுவாக இருக்கும்? இடது கை. அரவணைக்கிற கையின் மேல் ஒரு ஆணி அடிக்கப்பட்டது. அரவணைக்கிற இயேசு, பாவிகளுக்காக ஜீவன் கொடுக்க வந்த இயேசு, அன்றைக்கு எருசலேமின் வீதியிலே எரிகோவுக்கு போகிற வழியிலே 2 குருடர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு நின்றார், தொட்டார், அவர்களை அரவணைத்துக் கொள்ளுகிறதை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இரக்கம் நிறைந்த கை, அரவணைக்கிற கை. சூலமிட்டு சொல்லுகிறார், அவருடைய இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவருடைய வலது கை என்னை அணைத்துக் கொள்ளுகிறது. நம்மை அரவணைக்கும்படியாக வருகிற ஆண்டவர், அவர் தன்னுடைய கையை நம்முடைய தலையின் கீழ் வைத்து முகத்தை நேரிட்டு பார்க்க வைத்து நம்ம இணைக்கிறவராயிருக்கிறார். சாலமோன் சொல்லுகிறான், சூலைமித்தி சொல்லுகிறாள், அவருடைய இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவருடைய வலது கை என்னை அணைத்துக் கொள்ளுகிறது. உலகமெல்லாம் நம்மை வெறுத்து ஒதுக்கி நாம் தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் இருக்கும் போது ஆண்டவருடைய இடது கையானது நம்முடைய முகத்தை அப்படியே நேராக்கி பார்த்து, என்னை பார் மகனே, உனக்காக ஜீவன் கொடுக்க வந்த நான், உனக்காக அதிகாரம் உள்ளவரான நான், இந்த ஆணிகளுக்கு, இந்த ஆணிக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், இந்த கூர்முனையான ஆணிக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னை ஒப்புக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை நம்முடைய வாழ்விலே ஆதரவு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த இடத்திலே ஆதரவு ஆணியினாலே அறையப்பட்டு கிடக்கிறது. நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள், என் மகன் எனக்கு உதவி செய்வான், என் அண்ணன் எனக்கு உதவி செய்வான், என் அக்கா எனக்கு உதவி செய்வாள். நான் இப்பொழுது மிகவும் பரிதாபமான சூழ்நிலையிலே நிமிர்ந்து நடக்க முடியாதபடி தரையை பார்த்து குனிந்து நடந்து கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதனுக்கு முன்பாக என்னுடைய முகத்தை நான் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. மிகவும் மோசமான சூழ்நிலைக்குள்ளே கிடக்கிற நேரத்திலே எங்கிருந்தாவது ஆறுதல் வராதா என்று இயங்கிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, உன் காரியங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ போய் கொண்டிருக்கிற அதே பாதையின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரும் சுமந்தார். அவர் வேதனையை, நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்கு ஆறுதல் கொடுக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இடது கையிலே ஆணி, ஒரு ஆணி, அது இறங்கி சொல்லுகிறது, நான் இந்த உலகத்துக்கு ஆதரவு கொடுக்க வந்த ஆண்டவருடைய கையிலே ஆழமாய் இறங்கி போய் கொண்டிருக்கிறேன், எனவே நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆணி கேட்பதாக நாம் பார்க்க முடியும். எப்படி? இயேசுவின் ரத்தம் ஆணியின் வழியாக கீழே பாய்ந்து கொண்டிருக்கிறது. வலது கை, இன்னொரு ஆணி சொல்லுகிறது, அண்ட சராசரங்களை படைத்து அதிகாரமுள்ள ஆண்டவருடைய கரம்
அங்கே ஆணி அடிக்கப்படும். ஒரு ஆணி சொல்லுகிறது, இந்த ஆணி சொல்லுகிறது, எல்லா அதிகாரமும் உள்ளவரான இயேசு, கிரியை செய்வதற்காக வந்த இயேசு, இந்த பாவிகளை மீட்கும்படியாக வந்த இயேசு, ஒருவர் கிரியை செய்யக்கூடாத அக்காலம் வரப்போகிறது, என் பிதா அனுப்பினவைகளை நிறைவேற்றும்படியாக வந்த நான் இப்பொழுது என்னுடைய வலது கையை அறையும்படியாக ஒப்புக்கொடுக்கிறேன். ஒரு பக்கத்திலே ஆதரவு கொடுக்கிற கை, இன்னொரு கை நமக்காக கிரியை செய்கிற கை. அங்கே இன்னொரு ஆணி அடிக்கப்படுகிறது. 2 ஆணிகளும் சேர்ந்து அழுது கொண்டிருக்கிறது. ரத்தம் மாறாய் பாய்ந்து கொண்டிருக்கிறது. கீழே இருக்கிற மனிதர்கள், மரியாள், சீடர்கள் அனைவரும் தூரத்தில் பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இந்த ஆணி அடிக்கப்படும் போது வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆணியும் கதறிக் கொண்டிருக்கிறது. ஆணி அடிக்க அடிக்க சுத்தியலும் ஆணியுமாக சேர்ந்து சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறது. எப்படி இந்த குற்றமில்லாத மனிதனை நாங்கள் இப்பொழுது சுமக்கும்படியாக எங்கள் ஆணியின் தலையும் ஆணியின் கூர்மனையும் இந்த சிலுவை மரமும் சேர்த்து இணைக்கப்படுகிறது. எங்கே இந்த மெல்லிய உடலான இயேசுவின் கையின் வழியாக கடினமான இந்த சிலுவை மரத்தின் மேல் ஆணி இறங்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த யோசித்து பாருங்க, உயிரற்ற 2 பொருள்களுக்கு இடையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிருள்ளவரான சதை அங்கே உள்ளே அறையும்படியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நமக்காக கிரியை செய்யும்படியாக அந்த உதவி செய்து வந்த கரங்கள் இந்த நாட்களிலே அறையப்பட்டு கிடக்கலாம். ஒருவேளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், நமக்காக இவர்கள் கிரியை செய்வார்கள், ஆனால் அவர்கள் கிரியை செய்ய முடியாதபடி ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா விதமான அந்த உரிமையும் எல்லா விதமான தகுதியும் உள்ளவர்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தவருடைய கைகள் ஆணி அறையப்பட்டு கிடக்கிறது. எதிர்பார்த்திருந்த ஆதரவில்லை, எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்முடைய அதிகாரங்கள் எல்லாம் வரைக்கப்பட்டு போனது. 2வது ஆணி சொல்லுகிறது, குற்றமற்றவரான இயேசுவின் கிரியை செய்கிற கைகளானது என்னோடு சேர்ந்து இந்த மரத்தில் அடிக்கப்படுகிறது என்று சொல்லி கண்ணீர் விடுகிறது. சிலுவையை நோக்கி பார்க்கிற நாமும் இதே சூழ்நிலைக்குள்ளே தான் கிடக்கிறோம். அநேகருடைய வாழ்விலே உதவிக்கரமும் நமக்காக உதவி செய்கிற கரங்களும் ஆணி அடிக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன? நாம் உதவி செய்ய முடியாதபடி, நமக்கு உதவி செய்ய முடியாதபடி அவருடைய வாழ்விலும் உதவிகள் அற்று போய் கிடக்கிறது. நமக்கு கிரியை செய்ய முடியாதபடி, நம்முடைய அதிகாரத்தை பெற்றுத்தர முடியாதபடி அவருடைய கைகளும் ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்ன தெரியுமா? அதிகாரங்கள் இந்த 2 ஆணிகளையும் இயேசுவின் மேல் சொருகிறது. 3வது இன்னொரு ஆணி 2 கால்களிலும் சேர்த்து வைத்து அடிக்கப்படுகிறது. எப்படி? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 100க்கு அதிபதியுடைய மகனை பார்த்து, 100க்கு அதிபதியை பார்த்து சொல்லுகிறார். 100க்கு அதிபதி சொல்லுகிறான், இயேசுவே, என்னுடைய மகன் மரண அவஸ்தைப்படுகிறான், இப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் மரண அவஸ்தைப்படுகிறான், நீர் வந்து அவனை சொஸ்தப்படுத்த வேண்டும். இயேசு சொல்ல, நான் வந்து அவனை சொஸ்தப்படுத்துவேன். இயேசு கிரியை செய்தது எல்லாமே நடந்து போய் எல்லா இடங்களிலும் போனார். இந்த குஷ்டரோகியை தொட்டு சொஸ்தமாக்கும் போது இயேசு நடந்து போகிறார். பிணியாணிகளை விடுதலையாக்கும்படியாக இயேசு நடந்து போகிறார். பேதுருடைய மாமியிட ஜுரத்தை நீக்கும்படியாக அவர் நடந்து போகிறார். இந்த பிசாசு பிடித்தவர்களை பிசாசு துரத்தும்படியாக இயேசு நடந்து போகிறார். அவர் சொல்ல 100க்கு அதிபதியை பார்த்து சொல்லுகிறார், நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன். கால்கள் ஆணியினாலே அடிக்கப்பட்டது. உதவி செய்கிற இயேசுவின் கரங்கள், வேலை செய்யக்கூடிய இயேசுவின் கரங்கள், வலது கையும் இடது கையும், கால்கள் நடந்து வந்து நமக்காக கிரியை செய்யக்கூடாதபடிக்கு கால்களும் ஆணிகளாலே 3வது ஆணி சொல்லுகிறது. இது மிக பாரமான ஆணி. கையிலே ஒருவேளை லகுவாக புறப்பட்டு போயிருக்கிறார். 2 கால்களையும் சேர்த்து வைத்து ஒரே ஆணி இறக்கப்படுகிறது. எவ்வளவு வேதனை அந்த ஆணை சுமந்திருக்க முடியும்? இந்த சுத்தி எவ்வளவு பலமாக அடிக்கப்பட்டிருக்கும்? அது சொல்லி அழுகிறது, இந்த பாவிகள் பாவமற்றவரை என் மூலமாக இந்த சிலுவையோடு சேர்த்து அறைகிறது என்று சொல்லி கண்ணீர் விடுகிற ஆணி. இந்த 3 ஆணிகளும் இயேசுவை ஆதரவு கொடுக்க முடியாதபடி, கிரியை செய்ய முடியாதபடி, கால்கள் நடக்க முடியாதபடி அவரை சிலுவையிலே அறைந்து கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறது. இதை போலத்தான் நமக்கு உதவி செய்கிற கரங்கள்,
நமக்காக கிரியை செய்கிற அதிகாரங்கள், நமக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நம்மோடு வந்து நமக்கு உதவி செய்கிற கால்கள் கட்டப்பட்டு கிடக்கிறது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இது இந்த மனிதர்கள் செய்கிறார்கள் என்று நினைக்கலாம். அவர்கள் சிலுவையிலே மாட்டப்பட்டு கிடக்கிறார்கள். இவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்ன மீட்பர்கள் கட்டப்பட்டு கிடக்கும் போது ஒன்றுமே செய்ய முடியவில்லை. தவறு செய்கிற மனிதனை தட்டி கேட்கிற மனிதர்களை இந்த நாட்களிலே மிக எளிதாக என்ன பண்ணுகிறார்கள்? கொண்டு சிறைச்சாலைக்குள்ளே வைத்து விடுகிறார்கள். நீதி நியாயங்கள் அற்று போயிற்று. அதைத்தான் இயேசுடைய சிலுவையிலும் நாம் அதை பார்க்க முடியும். நன்மை செய்கிற கைகள், உதவி செய்கிற கைகள், பிறருக்காக ஓடி ஓடி நன்மை செய்கிற கால்கள் சிலுவையிலே அறையப்படுகிறது. அநீதி நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய சிலுவை தியானிக்கிற நாம் இந்த 3 ஆணிகளினாலே அடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை நினைத்து பார்க்கணும். எத்தனையோ பேர் உதவி செய்தபடியினாலே இன்றைக்கு கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். உதவி செய்வதற்காக பணம் கொடுப்பார்கள், திரும்ப பணம் செலுத்த மாட்டார்கள். முடிவென்ன? அவர்களும் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். பிறருக்கு உதவி செய்ய முடியாதபடி கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். ஆணிகள் மனிதர்களாலே அடிக்கப்படுகிறது. ஆணிகள் அதிகாரங்களினாலே அடிக்கப்படுகிறது. ஆணிகள் போர் சேவகர்களினாலே அடிக்கப்படுகிறது. இப்படி ஆணிகளாலே அடிக்கப்பட்டு கிடக்கிற ஜனங்களை கொஞ்சம் நம்ம இந்த நாளில் நினைத்து பார்க்கணும். அவருடைய சிலுவை சுமக்க முடியாத சிலுவை. இந்த நாளிலே நம்முடைய தேசத்திலே காணப்படுகிற அக்கிரமங்கள் மிக அதிகம். இவைகள் சிலுவையை மனிதர்கள் மேலே சுமத்தி கொண்டிருக்கிறது. ஆணியாக அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை இந்த நாளிலே கூட்டி சேர்த்திருக்கிறார். நமக்கு வர வேண்டிய உதவிகள் கட்டப்பட்டு கிடக்கிறது. நமக்கு வர வேண்டிய அதிகாரங்கள் கட்டப்பட்டு கிடக்கிறது. நமக்காக கிரியை செய்கிற கால்கள் முடங்கி கிடக்கிறது. நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? இந்த சிலுவை, அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டபடியினாலே நாம் அதனால் வரக்கூடிய நன்மைகளை பெற முடியாதபடி இந்த நாட்களில் அந்த சிலுவையின் தாக்கத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரனே, சகோதரியே, என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சிலுவையிலே 3 ஆணி அடிக்கப்பட்டது. அது ஆதரவு கரத்தை முடக்கி போட்டது. அது கிரியை செய்கிற அதிகாரமுள்ள கரத்தை முடக்கி போட்டது. மனிதனுக்காக வேலை செய்யும்படியாக இறங்கி வந்த அந்த கிரியைகளை முடக்கி போட்டது. ஆனால் அது தோல்வி அல்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் ஒரு கொஞ்ச நேரம் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். அவர் செய்ய வேண்டிய பணியை செய்து முடித்து விட்டு மண்ணறைக்கு போனார். அவர் உயிரோடு எழுந்தார். நமக்காக கிரியை செய்யும்படியாக ஆண்டவர் கண்டிப்பாக வருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த சிலுவையை சுமக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவை உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இதை போல சிலுவை நம்ம மேல் வைக்கப்பட்டிருக்கலாம். நாம் ஆணியடிக்கப்பட்டவர்களாக ஒன்றும் செய்ய முடியாதபடி முடக்கப்பட்டு கிடக்கிறோம். பொல்லாத மனிதர்களினாலே நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய நம்முடைய கைகள், கால்கள் அவைகள் ஆணியடிக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும் அல்லவா? இந்த சிலுவையை ஆண்டவர் சுமக்கும் போது நம் மூலமாக மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தரும்படியாக சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். எனவே சோர்ந்து போக வேண்டாம். நமக்கு வர வேண்டிய நன்மையான ஆண்டவர் சீக்கிரமாக தருவார். அவருடைய தலையானது அது முள்முடி சுட்டப்பட்டாலும் அது ஜீவன் உள்ளதாயிருந்தது. கைகள், கால்கள் கிரியை செய்ய முடியாமல் இருந்தாலும் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இதோ தாய் நீ என்னோடு ஒரு பரதேசில் இருப்பா என்று சொல்லி பிதாவின் ஆசீர்வாதம் அனைத்தையும் ஆண்டவர் சுமந்து கொண்டு சிலுவையிலே தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை ஊற்றினதை நாம் பார்க்க முடியும். கைகள் கட்டப்பட்டு கிடக்கலாம், ஆனால் உங்களுக்காக கிரியை செய்கிற ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். என்று சகோதரனே, சகோதரியே, அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற உணர்வு உங்களுக்கு எப்பொழுதும் வேண்டும். கர்த்தர் நன்மையானவைகளை செய்யும்படியாக ஒருவேளை நமக்கு உதவி செய்த கைகள் கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து நேரடியான ஆசீர்வாதம் வாழ்விலே நிறைவாய் வரும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தொடர்ந்து இந்த சிலுவையின் 3 ஆணிகளை சுமந்து கொண்டிருக்கிற மனிதர்களை நினைக்கும்படியாக இந்த நாளை ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிறார். இதை போல சிலுவையை நாம் சுமந்து கொண்டிருப்போம் என்று சொன்னார்.
ஆண்டவர் இந்த நாளிலும் கூடுதல் தரும்படியாக நாம் அவருடைய பாதத்தை அண்டிக் கொள்வோமாக. என்றதும் எப்பொழுதும் சிலுவையை நாம் சுமக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். சிலுவை தோல்வியின் சின்னம் அல்ல, சிலுவை வெற்றியின் சின்னம். சிலுவை கட்டுப்போறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலனாயிருக்கிற தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பொறுமையை நிதானத்தை கடைபிடிப்போம். பிறருடைய வாழ்வை அளிக்காதபடிக்கு ஆண்டவர் நம்மை சிலுவை சுமக்கும்படியாக அழைக்கிறார். எல்லாம் மாறிப்போம், கொஞ்ச நாளிலே எல்லாமே மாறிப்போம். நம் கண்களால பார்க்கிறோம், அநேக நேரங்களிலே நாம் கிரியை செய்ய முடியாதபடி கட்டப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் கிரியை செய்கிறதை நம்முடைய கண்கள் காண்கிறது. ஆண்டவரே நமக்காக யுத்தம் பண்ணும்படியாக நம்முடைய கைகளும் கால்களும் ஆணிகளாலே கடாவப்படுகிறது. பயந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். எல்லாம் என்னால் நிமிர்ந்து நடக்க முடியவில்லை, என்னை கட்டி போட்டார், என்னால் கிரியை செய்ய முடியல, கண்கள் என் கைகளை ஆணி அறைந்து வைத்திருக்கிறார், என்னால் நடந்து கிரியை செய்ய முடியாத கால்களை ஆணி அடித்து வைத்திருக்கிறார் சொல்வீர்கள் என்று சொன்னார். உங்களுக்காக கிரியை செய்கிற ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எவைகளை நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ அவைகள் கண்டிப்பாக ஆண்டவர்கள் வாழ்விலே மேன்மையாய் தருவதற்கு சுத்தமுள்ளவராயிருக்கிற அந்த சிலுவை தியானிக்கிற நாம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோமா? இல்லை. ஆண்டவரோடு சிலுவையில் அறைய முடியாதபடி இந்த மாதிரி கொலை வரிகளுக்குள்ளே, தற்கொலை எண்ணங்களுக்குள்ளே, மனதின் சஞ்சலங்களுக்குள்ளே சுற்றிக் கொண்டிருக்கிறோமா? அமைதியை தேடுவோம், சிலுவையை சுமப்போம். கர்த்தர் நமக்கு செய்கிற காரியங்களை நாம் நிறைவாய் பெற்று அனுபவிக்கும்படியாய் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாராக. நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு அந்த காணிக்கையை செலுத்தலாம். கிருபை இது, தேவ கிருபை இது, கிருபை இது, தேவ கிருபை இது, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினார் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தீரார். வார்த்தையினார் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தீரார். நன்மைகளை நாங்கள் செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையை அங்கீகரிப்பீராக. சிலுவை சுமந்து வருகிற நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் சுமக்கிற சிலுவை எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் சிலுவை என்பதை நீர் எங்களுக்கு ஒரு முறை கூட இந்த நாளிலே எங்களுக்கு காட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கைகள் அறையப்பட்டிருக்கலாம், எங்கள் கால்கள் அறையப்பட்டிருக்கலாம். எதற்காக என்று சொன்ன நீங்கள் எங்களுக்காக கிரியை செய்த ஆயத்தம் உள்ளவராய் எங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறீர் என்ற உணர்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை சோர்ந்து கொள்ளாதபடி நாங்கள் நிலைநிற்கும்படியாய் கிருபை தருவீராக. உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் உமக்கு கொடுத்த காணிக்கை அங்கீகரிப்பீராக. உங்களுடைய பிள்ளைகளை எங்களை மாண்டிகள் ஆண்டவர் 100 மடங்காய், 1,00,000 மடங்காய், 1000 மடங்காய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை வாழ்வு செலுத்தும்படியாக கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னேன். உங்களுடைய பிள்ளைகள் கொடுக்கிற காணிக்கை அங்கீகரிக்கும்படியாக இருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய சந்ததிகளுக்கு அவை நிறைவாக்கி கொடுப்பீராக. இதை நாங்கள் பயன்படுத்தும் போது ஆசீர்வாதம் குடும்பங்களை நிறைவாக்கி கொடுப்படியாக இருக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கொடுக்கிறோம். இந்த நாளில் கர்த்தாவே உங்களுடைய திருச்சபையில வந்து உங்களுடைய உம்மை பாடி ஆராதித்த உங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த வார்த்தையாகிய 3 ஆணிகள் எங்கள் வாழ்விலும் காணப்படுகிறது. ஆண்டவரே இந்த நாளில் தேசத்திலே காணப்படுகிற அக்கிரமத்தின் கிரியைகள் இவைகளை நாங்கள் தட்டி கேட்க முடியாதபடி அநேகருடைய வாழ்வில் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்ப நம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு போகிறார்கள் ஐயா. நம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ளே சமாதானம் கட்டளையிடும். கர்த்தாவுடைய வார்த்தையினாலே வருகிற விடுதலை குடும்பங்களிலே கட்டளையிடுவீராக. குடும்பத்திலே
வர முடியாதபடி வீடுகளுக்குள்ளே கிடக்கிற ஜனங்களை கண்ணோக்கி பார்ப்பீராங்க. இந்த இடத்துல காணப்படுகிற இருளின் அதிகாரங்கள் அற்றுப்போவதாக. உங்களுடைய மகிமை வரும்போது இருளின் அதிகாரங்கள் அற்றுப்போவது நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய மகிமை இந்த பகுதியை ஆளுகை செய்வதாக. உங்களுடைய ஆலயமாகி அந்த கைச்சம திருச்சபையிலிருந்து இந்த பகுதி முழுவதும் ஆளுகையும் உங்களுடைய வெளிச்சமும் காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்லமை புறப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. எல்லா வீடுகளிலும் உங்களுடைய சமாதானத்தின் நிறைவை கட்டளையிடுவீராக. எந்த வீடுகளுக்குள்ளே சத்துருவானவர் இருந்தாலும் ஆகைகளை இயேசு நாமத்தில் துரத்தி அடைக்கிறோம். உங்களுடைய வல்லமையில் ஆளுகை இந்த இடத்துல காணப்படுவதாக. பொல்லாத பிசாசுகளை அழைத்து போடுகிற கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்தை ஆளுகை செய்வதாக. இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்படும் சுமார்த்தையின் பிரகாரம் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளை வீடுகளுக்குள்ள விடுதலை நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. இரவு நேரத்திலே சங்காரத்துள்ள வீடுகளுக்குள்ள கடந்து வராதபடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை வாசல்கள் நிலைக்கால்களும் ஒவ்வொரு வீடுகளும் நாங்கள் விசுவாசத்தோடு பூசுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தின் கோட்டை அடுத்த கோட்டைக்குள்ளாய் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதமான நம்முடைய கரங்களை தாண்டி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களை நினைக்கிறோம் ஆண்டவரே. தூர இடத்துல குடும்பங்களை நினைக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் எங்களுடைய குடும்ப உறவுகள் ஒவ்வொருவரையும் நம்முடைய கரங்களில் தருகிறோம் ஆண்டவரே. இரவு நேரத்தில் பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. உங்களுடைய பிள்ளைகளை படுக்கையில் இழைப்பாரும்படியாய் கிருபைதார். கர்த்தாவே, நீதிமானின் கூடாரம் லட்சத்தின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் நீதிமானில் தங்கள் படுக்கையிலே கம்பீரிக்கும்படியாய் கிருபைதார். உங்களுடைய திருக்கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூயாவியானவரின் இல்லாத பிரசன்னம் நம் அனைவரோடு நிலைத்திருந்து காப்பதாக.